Welcome to Litbit channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Refund drama by Fritz Karinthy. Fritz Karinthy was a Hungarian author, playwright, poet, journalist and translator. Once described as a pseudo-humorist by A.A. Milne, Karinthy introduced in modern Hungarian literature by translating authors from Jonathan Swift, Heine and Mark Twain. Karinthy had the unusual talent of simultaneously writing serious pieces as well as low and cheap skits with equal fins. Karinthy never had a moralistic approach towards the art or life. Wasserkoff is the central character of the play Refund. He is dejected and has lost all hope of finding a job. He is so gullible that he believes people. When they tell him he knows nothing, it makes him frustrated and angry. What is the moral of the story Refund? The teacher agreed to refund the money if he can answer some of the question right. He deliberately gives the wrong answer, but finally the mathematics teacher outsmarts him. The moral of the story is not to be over smart and be dishonest. சரி ஓகே இப்போ இந்த ட்ராமாவை நம்ம பேஜ் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸிபலுக்கும் சர்வெண்ட்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்ஸிபல் வந்து வாட் இஸ் இட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சர்வெண்ட் வந்து எ மேன் சார் அவுட் சைட் ஹி வாண்ட் டு சி யூ. ஸோ ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒன்று சொன்ன உடனே பிரின்ஸிபல் கேட்குறாரு, ஐ ரிசீவ் பேரண்ட்ஸ் ஓன்லி டியூரிங் ஆஃபீஸ் ஆர் த பர்டிகுலர் ஆஃபீஸ் ஆர் போஸ்டட் இன் த நோட்டீஸ் போர்ட். நோட்டீஸ் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு, நீ போய் அவர்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த சர்வெண்ட் எஸ் சார் பட் ஹீ இஸ் நாட் அ பேரண்ட். அவர் வந்து பேரண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The principal asked, our student அப்படின்னு கேட்குறாங்க. சர்வன்ட் ஐ டோன்ட் திங்க் சார் ஹீ ஹேஸ் எ பியர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிரின்ஸிபல் சொல்கிறாரு, நாட் அ பேரண்ட் அண்ட் நாட் அ பீப்புள். தென் வாட் ஹீ இஸ், அவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சர்வன்ட் ஹீ டோல்டு மீ ஐ ஷுட் ஜஸ்ட் சே வாசர்காஃப்னு சொன்னார் சார் அப்படின்ற மாதிரி ரிப்ளை சொல்கிறாரு. தென் பிரின்ஸிபல் வாட் டஸ் ஹீ லுக் லைக் அ ஸ்டூபிட் ஆர் இன்டெலிஜென்ட், பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்ற மாதிரி கேட்குறாங்க. த சர்வன்ட் ஃபேர்லி இன்டெலிஜென்ட் மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் பிரின்ஸிபல் குட் தென் ஹீ இஸ் நாட் எ ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் ஷோ ஹிம் இன். ஸோ அப்போ அவர் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டராக இருக்க மாட்டார், அவரை உள்ளே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சர்வன்ட் எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாசர்காஃப் வந்து அப்போ வந்து என்ட்ராகிறாரு. என்ட்ராகும்போது ஹவு டு யூ டூ சார் அப்படின்ற மாதிரி பிரின்ஸிபலை பற்றி கேட்குறாரு. தென் பிரின்ஸிபல் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்னை மீட் பண்ணணுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வாசர்காஃப் ஐ எம் வாசர்காஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டூ யூ ரிமெம்பர் மீ, என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பிரின்ஸிபல் வந்து நோ அப்படின்னு சொல்கிறாரு. தென் வாசர்காஃப் இட் இஸ் பாசிபிள் ஐ ஹாவ் சேஞ்ச்டு, அதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், நான் வந்து நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கேன். வாட் த ஹெல் யுவர் கிளாஸ் ரெக்கார்ட்ஸ் வில் ஷோ ஐ ஹாவ் காட் எ ரைட் டைம் டு கம் ஹியர். ஓகேவா, உங்களுடைய கிளாஸ் ரெக்கார்ட் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் பிரின்ஸிபல் வந்து த கிளாஸ் ரெக்கார்ட் ஹவு ஸோ, கிளாஸ் ரெக்கார்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தென் வாசர்காஃப் மிஸ்டர் பிரின்ஸிபல் இஃப் யூ ப்ளீஸ் ஐ எம் வாசர்காஃப். தென் பிரின்ஸிபல் வந்து டவுட்லெஸ். தென் பட் வாட் ஹேஸ் தட் டு டூ வித் இட், அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றத அவர் கேட்குறாரு. நெக்ஸ்ட் பேஜில் வாசர்காஃப் யூ மீன் டு சே யூ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் மை நேம். நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு என்னுடைய நேம் தெரியலையா. மிஸ்டர் பிரின்ஸிபல் ஐ எம் வாஸ் அ ஸ்டூடெண்ட் இன் திஸ் ஸ்கூல் 18 years எகோ. நான் இந்த ஸ்கூலில் 18 yearsக்கு முன்னாடி படித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரின்ஸிபல் வந்து வாட் டூ யூ வாண்ட் நவ், ஸோ அப்போ உனக்கு என்ன வேணும், சர்டிஃபிகேட் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. தென் வாசர்காஃப் சின்ஸ் ஐ எம் பிரிங் பேக் த லீவிங் சர்டிஃபிகேட் யூ கேவ் மீ ஐ சப்போஸ் ஐ கேன் கெட் அலாங் வித்தவுட் அனதர் ஒன். நோ தட் இஸ் நாட் ஒய் ஐ கேம் ஹியர். நான் வாங்கின சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எனக்கு எதுக்கு இன்னும் ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. த பிரின்ஸிபல் வெல் அப்படின்னு சொல்கிறாரு. த வாசர்காஃப் as a former people of the school I want you to refund the tuition fees which were paid to you for my education 18 years ago. ஸோ 18 yearsக்கு முன்னாடி நான் படிக்கிறதுக்காக இங்கே ஸ்கூலில் டியூஷன் ஃபீஸ் கட்டினேன் இல்லையா, அந்த ஃபீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். பிரின்ஸிபல் யூ வாண்ட் மீ டு ரீஃபண்ட் யுவர் டியூஷன் ஃபீஸ், உன்னோடைய டியூஷன் ஃபீஸ் உனக்கு திருப்பி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. தென் வாசர்காஃப் எக்ஸாக்ட்லி த டியூஷன் ஃபீஸ் இஃப் ஐ வேர் எ ரிச் மேன் ஐ டிடன்ட் யூ டு கீப் தெம்.
So far as I concerned, what the hell, but I am not a rich man and I need a money. ஓகேவா, நான் பணக்காரனாக இருந்தால் அந்த மணி நீயே வச்சுக்கோ, நான் அதை வந்து ஒரு பெரிய கன்சென்ட்டாக நான் எடுத்துருக்க மாட்டேன். இப்போ நான் வந்து பணக்காரனும் கிடையாது, எனக்கு இப்போ மணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. த பிரின்சிபல், ஐ எம் நாட் ஷுர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் வாசர்காஃப், டேம் இட், ஐ வாண்ட் மை டியூஷன் ஃபீஸ் பேக், இட்ஸ் எ பிளெயின் எனஃப். எனக்கு வந்து என்னுடைய ஃபீஸ் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. தென் பிரின்சிபல், ஒய் டூ யூ வாண்ட் இட் பேக், எதுக்கு நான் உனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு கேட்குறாரு. தென் வாசர்காஃப், வெல் ஐ டிடன்ட் லேர்ன் எனி திங், ஐ வாண்ட் மை மணி பேக். தி சர்டிஃபிகேட் ஹியர் சேஸ் ஐ காட் அன் எஜுகேஷன். இந்த சர்டிஃபிகேட் தான் நான் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுதேக்கோசரம், பட் ஆனால் நான் வந்து எஜுகேஷனே ஆகலை, எனக்கு அந்த அறிவு இல்லை. ஐ டிடன்ட் லேர்ன் எனி திங், நான் எங்கே எதுவுமே கற்றுக்கல. ஐ வாண்ட் மணி பேக், எனக்கு வந்து என்னுடைய மணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. த பிரின்சிபல், பட் லுக் ஹியர், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அட் ஆல், ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் எனி திங் லைக் இட், வாட் அப்சர்ட் ஐடியா. ஏன்னா ஒரு மோசமான ஐடியாவாக இருக்குது, இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொன்ன உடனே தென் வாசர்காஃப், அப்சர்ட், இஸ் இட் அப்சர்ட், இட்ஸ் எ குட் ஐடியா. எனக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் என்னுடைய ஃப்ரெண்டு லீடரர் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரின்சிபல், கேவ் இட் டு யூ, அவர் அவனுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே தென் வாசர்காஃப் வந்து என்ன சொல்கிற வர்றாருன்னா, வைலண்ட்டாக அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, லைக் தட் ஹியர் ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட், நான் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஃபயர்டு ஃப்ரம் மை லாஸ்ட் ஜாப், அண்ட் wondering how I could get hold of some cash because I was quick broke. I met leaderer. I said, how goes it leaderer? உன்னோடைய லைஃப் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது நான் கேட்டேன். அவர் வந்து ஃபைன், he says, I have got to hurry to broker to collect the money. I made speculative in foreign exchange. லீடர் வந்து அவருடைய பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐ செட், வாட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. தென் ஹீ செட், ஹங்கேரியன் மணி இஸ் டவுன் 70 pounds அண்ட் ஐ ஹாவ் மேட் த டிஃப்ரென்ஸ், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றிலாம் அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஆனால் எதுவுமே புரியல. ஸோ அவர் எதுவுமே புரியலன்னு உடனே லீடரர் வந்து என்ன சொல்லி திட்டுறாருன்னா, கோ டு த ஸ்கூல் அண்ட் கெட் யுவர் டியூஷன் ஃபீஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தென் ஹி ஹரிட் அவே அண்ட் லெஃப்ட் மீ ஸ்டாண்டிங் தேர், நான் நிற்கும் போதே அவர் போயிட்டாரு. அண்ட் ஐ செட் டு மை செல்ஃப், ஒய் ஷுடின்ட் ஐ டூ தட், நான் ஏன் அதை செய்யக்கூடாது, அவன் கரெக்டாக தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார். ஸோ ஐ கேம் ஹியர் as fast as I could and I will much obliged if you give me back my tuition fees because they amount to a lot of money and I didn't get anything for them. என்னோட நான் ஃபீஸ் கட்டினேன் இல்லையா, அது அமௌண்ட் வந்து ஜாஸ்தி, அதை நான் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ ஆனால் அவன் சொன்னது கரெக்டாக, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. த பிரின்சிபல், ரியலி, பட் நவ் see here we have never had a request like yours before. லீடரர் டோல்ட் யூ, லீடரர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் வாசர்காஃப், ஹீ இஸ் எ குட் ஃப்ரெண்ட் லீடரர், ஹீ டோல்டு மீ அண்ட் வென் ஐ கெட் மை மணி பேக் ஐ எம் கோயிங் டு பை ஹிம் ஏ ப்ரெசன்ட். நீ இப்பயே போய் வாங்க அப்படின்ற மாதிரி என் குட் ஃப்ரெண்ட் லீடரர் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. த பிரின்சிபல், யூ ஆர் நாட் ரியலி சீரியஸ் ஆர் யூ, நீ என்ன சீரியஸாக பேசுகிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தென் வாசர்காஃப், ஐ வாஸ் நெவர் மோர் சீரியஸ் இன் மை லைஃப், நான் இதை விட சீரியஸாலாம் என்னுடைய லைஃப்பில் எதுவும் நடந்ததில்லை. ஸோ ட்ரீட் மீ ராங் ஹியர், ஐ வில் கோ ஸ்ட்ரெயிட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ வந்து நான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் நான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யூ டூக் மை மணி, என்னுடைய மணியை எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு எதுவுமே நீங்கள் டீச் பண்ணல. நவ் ஐ எம் நோ good for anything and I can't do the things I should have learned in school. நான் எதுவுமே நான் இந்த ஸ்கூலில் கற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் பிரின்சிபல், you are mad my dear sir Wasserkoff, please go away quietly, I will think the matter over after you have gone. நீ போனதுக்கப்புறம் தான் நான் பற்றி யோசிக்கணும், இப்போ நீ தயவு செய்து போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தென் Wasserkoff, no, you don't get rid me
rid of me so easily. என்னை நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிட முடியாது. I was given instruction here in exchange for money so that I might be able to do something, but I can't do anything because I was taught so badly and anybody can see I ought to have my money back. ஸோ எனக்கு வந்து சாதாரண விஷயம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே எனக்கு தெரியல, நான் இங்கேருந்து எதுவுமே கற்றுக்கல, ஸோ எனக்கு வந்து என்னோடய மணி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரின்சிபல், வாட் மேக்ஸ் யூ திங்ஸ் யூ கான்ட் டூ எனி திங்? Then Wasserkopf, everybody thinks so. If I get a job, I can't keep it. Give me an examination and tell me what I have to do. Call in the master and let him say. நீங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிடுங்க, எனக்கு திருப்பி எக்ஸாமினேஷன் வைங்க, நான் எதுவுமே கற்றுக்கல அப்படின்றத நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Then the principal, what a distressing business, how unfortunate, you really want to take another examination. என்ன இப்படிலாம் பேசுகிற, உனக்கு வந்து இப்போ திருப்பி எக்ஸாம் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கேட்குறாரு. தென் வாசர்காவ், எஸ் ஐ ஹாவ் த ரைட் டு டேக் ஒன். ஸோ இந்த பேஜில் பிரின்சிபல், வாட் அ அன்யூஷுவல் கேஸ், என்ன இப்படி ஒரு கேஸ் எனக்கு வந்திருக்கு, ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் எனி திங் லைக் இட் பிஃபோர். ஸோ இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை, ஸோ நான் ஸ்டாஃப் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன், ஸோ வெயிட்டிங் ரூமில் போய் நீ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. தென் வாசர்காப் வந்து, பட் பி குயிக், ஐ ஹாவ் காட் நோ டைம் டு வேஸ்ட், எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, ஸோ சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரின்சிபல் வந்து ஆஸ்க் ஆல் த ஸ்டாஃப் டு கம் ஹியர் அட் ஒன்ஸ், மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி கான்ஃபரன்ஸ் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். த சர்வெண்ட் எஸ் சொல்லிவிட்டு எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட போகிறாரு. த பிரின்சிபல், ஜென்டில்மேன், ஐ ஹாவ் ஆஸ்க்டு யூ டு கம் ஹியர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த மோஸ்ட் அன்யூஷுவல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் அன்பிரிடிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 30 இயர்ஸ், நான் 30 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. நெவர் காட் ஃபார்பிடன் த மாஸ்டர்ஸ் என்டர், தே ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபிகர்ஸ் ஸோ ஹூஸ் என்சிட்ரிக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராஜுரேட்டட். Gentlemen, I have asked you to come here on account of the most unusual state of affairs. Sit down. Gentlemen, I shall open the conference. நான் என்ன எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணனா, இட் இஸ் எ இன்க்ரெடிபிள் ஃபேண்டாஸ்டிக், எ ஃபார்மர் பீப்புள் ஹேஸ் ஜஸ்ட் கம் டு சி மீ. ஒரு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை வந்து பார்க்க வந்தார். அண்ட் இண்டிவிஜுவல் நேம் வந்து வாசர்காவ். ஹி பாட் அப் எ கொஷின்ஸ் விச் ஐ ஹாவ் நெவர் என்கவுண்டர்ட் இன் மை மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவனை மாதிரி என்னை யாருமே கேள்வி கேட்டதில்லை. ஐ நெவர் ஹியர்ட் ஆஃப் எனி திங் லைக் இட், இதுக்கு முன்னாடியும் நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. த மேக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, டெல் அஸ் அபவுட் இட், அவர் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பிரின்சிபல், ஹி வாண்ட்ஸ் ஹிஸ் டியூஷன் ஃபீஸ், அவனுக்கு அவனுடைய ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னோடனே மேக்ஸ் மாஸ்டர், ஒய், ஏன் அப்படின்னு கேட்குறாரு. த பிரின்சிபல், பிகாஸ் ஹி லாஸ் ஹிஸ் ஜாப், because he has broke, because he is an ass. I should be glad to have you express your views on the unparalleled case. இந்த மாதிரி ஒரு கேஸை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, ஏன்னா அவனுக்கு வந்து வேலை இல்லையா, அவன் வந்து உடஞ்சி போயிட்டானா, அவன் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜென்டில்மேன், த கேஸ் இஸ் நேச்சுரல், த லா ஆஃப் கான்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி ப்ரூவ்ஸ் தட் any given people who will lose in any given periods as much knowledge as teachers can drill into his head into another periods of like duration. ஸோ அப்போ வந்து அவர் வந்து எனர்ஜி ப்ரூஃப்ஸ், ஒரு கான்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி ப்ரூஃப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லா சொல்கிறாரு. ஸோ பர்டிகுலர் டைமில் நம்ம நடத்துறது மட்டும்தான் அவங்களோட நாலேஜில் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, there is nothing like it in the history of civilization. history of civilizationலாம் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த ஃபிசிக்ஸ் மாஸ்டர், த லா ஆஃப் த கான்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போதே மேக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, தி அபவுட் வித் த சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாரா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டாரா. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாஸ்டரும் அவங்களோட டேர்ம் லாங்குவேஜில் கேட்குறாங்க. தென் ஜியாகிரஃபி மாஸ்டர் ஆஸ்க், where is the
ஃபெல்லோ எனிஹவ். ஸோ இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஜியாகிரஃபி மாஸ்டர் கேட்குறாரு. பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாரு, ஹீ இஸ் வெயிட்டிங் அவுட் சைட், ஹீ வாண்ட்ஸ் டு பி ரீஎக்ஸாமின்ட், ஹீ வாஸ் லேர்ன் நத்திங். ஸோ அவர் எதுவுமே கற்றுக்கல, இந்த ரீஎக்ஸாமினேஷனில் அதை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கேட்குறாரு. ஸோ மேக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, எ ரீஎக்ஸாமினேஷன் gentleman, it is a convention that shall lose a nothing by re-examination Wasserkopf. ஸோ அவனோட எண்ணம் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இந்த கேஸை நம்ம வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனை வந்து நம்ம வந்து ஒரு செக்மேட் வச்சு தான் அவனை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னா ஹவு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மேக்ஸ் மாஸ்டர் the object is to prevent him from the failing. ஸோ அவர் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டார்னா அவர் ஜெயிச்சா மாதிரி ஆகிடும். தென் இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், நாளைக்கு 2 பேர் வருவாங்க, நெக்ஸ்ட் டே டசன் கணக்கில் வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இது நம்மளால் தடுக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இவரை வந்து நம்ம பாஸ் ஆக்கியே ஆகணும். ஸோ வி வில் பிஃபோர் ஹேண்ட் தட் தே ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹிஸ்ட்ரி மாஸ்டர் ஹூ வில் டிசைட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மேக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, if you will permit me, Mr. Principal, let us proceed with the examination. We will show the farmer peoples that we too can be shrewd. நான் அவனை வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ பிரின்சிபல், is it that the chance of something going wrong, suppose it is get into the newspaper, ஏதாவது தப்பாக போச்சுன்னா இது நியூஸ் பேப்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, leave it to us, எங்ககிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து வாசர்காஃபை கூப்பிட்றாரு. இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க வாசர்காஃபை பார்த்து. வாசர்காஃப் வந்து என்ன சொல்கிறாரு, ஹூ த ஹெல் ஆர் யூ, சிட் டவுன் யூ லோஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ யூ லோஃபர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சிபல் வந்து கோவம் வந்து ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ த மேக்ஸ் மாஸ்டர், ப்ளீஸ் சிட் டவுன் யூ லோஃபர்ஸ், மை டியர் சார். So he greeting you have just given us shows that you understand the patriarchal manners which we impress upon everybody in this institution. Exactly as in the days of medieval humanists, teacher and peoples meet here on the footing of perfect equality. So, I am sure my colleagues will agree that the people Wasserkopf who appears before us for re-examination need not to examine in the what appertain to gentlemanliness. Instead, we years examination in that subject and marked him excellent. So, principal marked manners excellent. Then all the staffs are agreed that one. Then Wasserkopf, all right, if you say so, what the hell? I do not give a damn in for you, lot of you. My being gentlemanliness is it going on past this examination. நான் ஜென்டில்மேன்லினஸில் பாஸ் ஆனாலும் let me fail as quickly as possible. நான் வந்து சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடுவேன், என்னோடய மணியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஜஸ்ட் டேமிட் நான்சென்ஸ், எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. த பிரின்சிபல் வந்து speaking for the staffs, we agree with you. You execute courtesy will not affect us one way or other. We will examine you and will guide entire your replies to our questions. Take notice of that. நீ வந்து பேசுகிறத ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து எங்களை ஹர்ட் பண்ணணும்லாம் நினைக்காத, அது வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பிரின்சிபல். தென் வாசர்காஃப், ஆல் ரைட் கேரி ஆன், லெட் ஹியர் த கொஷின், என்னை வந்து கொஷின் கேளுங்க, ஆனால் ஐ நீட் மணி அப்படின்னு சொல்லிட்டு கோ டு இட், ஆஸ்க் மீ கொஷின்ஸ் ப்ரொஃபஸர், ஐ மீன்ஸ் இப்போ ப்ரொஃபஸர்ஸ்லாம் அவர் என்ன சொல்கிறாங்க, லாங் இயர்டு ஆசஸ் அப்படின்னு திட்டுறாரு. I didn't like to see you get a single correct answer out of me. என்கிட்ட நீங்கள் ஒரு கரெக்ட் ஆன்சர் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. The principal, the examination will begin. History Strifler. ஸோ அவருடைய பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, யார், ஹிஸ்ட்ரி மாஸ்டர் பேர். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி மாஸ்டர், ஹியர் வாசர்காஃப், won't you be seated, நீங்கள் உட்கார மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறோன்னே வாசர்காஃப், டு ஹெல் வித் த சீட், ஐ வில் ஸ்டாண்ட், நான் வந்து நின்றுட்டு தான் இருப்பேன், நான் உட்காரலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் மேக்ஸ் மாஸ்டர்,
Bravo, excellent. வாசர்காஃப் wishes us to understand two things. அவர் வந்து நமக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. He will dispense with a formal written examination and will answer orally. ஓகேவா? ஸோ அவர் வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் எழுத போகிறதில்ல, ஓரலாக தான் பதில் சொல்ல போகிறாரு. குட். He will not be seated, he will stand. Also good. It follows that is a physical condition is splendid, and I take it upon myself to award him an excellent in a physical culture. I ask principals who teach that subject no concur. The principal quite right. Physical culture excellent அப்படின்ட்டு பிரின்சிபல் வந்து நோட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து வாசர்காஃப் வந்து 2 டெஸ்ட்டில் பாஸ் பண்ணார். அதாவது ஜென்டில்மேன்லினஸ்க்கு எக்ஸலண்ட்டும் ஃபிசிக்கல் கல்ச்சருக்கு எக்ஸலண்ட்டும் வாங்கிட்டார். த ஸ்டாஃப்ஸ் அக்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாசர்காஃப் நோ, யூ கேட்ச் மீ ஒன்ஸ் டிடின்ட் யூ வெல், யூ வாண்ட் டு டூ இட் அகெயின், ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ஹாவ் மை இயர்ஸ் ஓப்பன். நான் இப்போ காது நல்லா ஓப்பனாக வச்சு தான் நான் கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னால் வந்து பாஸ் ஆக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். த பிரின்சிபல் அலர்ட்னஸ் வெரி குட் அப்படின்னு நோட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி மாஸ்டர் பர்சிவனன்ஸ் அன்யூஷுவல். த மேக்ஸ் மாஸ்டர் லாஜிக் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறார். தென் வாசர்காஃப் கெட் ஆன் வித் யுவர் கொஷின். ஸோ என்னை வந்து சீக்கிரமாக கொஷின் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மேக்ஸ் மாஸ்டர் உடனே மேக்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஆம்பிஷன் பவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. த ஹிஸ்ட்ரி மாஸ்டர் எஸ் ஜஸ்ட் a minute, நான் கொஷின் கேட்குறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வாசர்காம் வாட் இஸ் த மேட்டர்ஸ் கலஃப், ஆரின்ட் யூ ப்ரிப்பேர்ட், நீ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. த ஹிஸ்ட்ரி மாஸ்டர் எ மூமெண்ட். வாசர்காஃப் ஹோ, யூ கான்ட் திங்க் ஆஃப் த கொஷின் தட்ஸ் ஈஸி எனஃப், யூ வேர் ஆல்வேஸ் ஏ நம்ஸ்கல். உன்னை நான் வந்து எப்படி தெரியுமா திட்டுவோம், நம்ஸ்கல் தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் த ஹிஸ்ட்ரி மாஸ்டர் கேண்டிடேட் ஆன்சர் திஸ் கொஷின்ஸ், ஹவு லாங் டிட் த 30 years வார் லாஸ்ட் அப்படின்னு கொஷின் கேட்குறாரு. வாசர்காஃப் தட் ஐ மீன் டு சே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹிஸ்ட்ரி மாஸ்டர் ப்ளீஸ் ஆன்சர் மை கொஷின், ஐ எம் ஷுர் யூ நோ, உனக்கு தெரியும், கிவ் மீ ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபிசிக்கல் மாஸ்டர் tap toes to hymns and the whispered loudly 30 years. அப்போ ஃபிசிக்கல் மாஸ்டர் வந்து 30 years அப்படின்ற மாதிரி ஆன்சர் சொல்கிறாரு. ஜியாகிரஃபி மாஸ்டர் வந்து 10 ஃபிங்கர்ஸை 3 times காமிக்கிறாரு. வெல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாசர்காஃப் மை பிரின்சிபல், this is no way to run an examination, that fellow is trying to make me cheat. ஸோ அவங்க வந்து என்னை சீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் மாஸ்டர் அண்டு ஜியாகிரஃபி மாஸ்டர் வந்து என்னை சீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது நடக்காது அப்படின்னு சொல்கிறார். த பிரின்சிபல் ஐ ஷல் டீல் வித் டிஸ்க்ளூசிவ், நான் இதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வாசர்காஃப் ஹவு லாங் டிட் த 30 years வார் லாஸ்ட், வாஸ் தட் த கொஷின், அதுதானே கொஷின் அப்படின்னு கேட்குறாரு. த ஹிஸ்ட்ரி மாஸ்டர் எஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தென் வாசர்கிராஃப் ஐ நோ எக்ஸாக்ட்லி 7 meters அப்படின்னு பதில் சொல்கிறார். ஓகேவா? ஹா 7 meters, ஐ நோ இட் லாஸ்டட் தட் லாங், இட் இஸ் பாசிபிள் ஐ எம் ராங். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 7 meter அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னுடைய மணியை கொடுங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன், ப்ளீஸ் கிவ் மீ மை மணி பேக் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஹிஸ்ட்ரி மாஸ்டர் வந்து 7 meter, ரைட், யுவர் ஆன்சர் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. தென் வாசர்காஃப் வாட் டிட் யூ சே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஹிஸ்ட்ரி மாஸ்டருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட், த கேண்டிடேட் ஹேஸ் ஷோன்ஸ் அஸ் த ப்ரொசீட்ஸ் நாட் merely superficial and that he has investigated the subject, his occurrence in the modern research based on. ஸோ அப்போ மாடர்ன் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு தயங்கிட்டே இருக்கும்போது மேக்ஸ் மாஸ்டர் வந்து ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறார். த குவாண்டம் தியரி ஆஃப் ஐன்ஸ்டீன் ஆஸ் எ வெரி சிம்பிள், ஐன்ஸ்டீன் வந்து இதை வெரி சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஐன்ஸ்டீன்ஸ் ஹேஸ் தாட் அஸ் த டைம் இஸ் ரியல் அஸ் எ ஸ்பேஸ் அண்ட் மேட்டர்.
space and matter அப்படின்னு சொல்கிறாங்க. Then reduce the mass system to unit and the s may be represented by the meter. ஸோ அப்போ வந்து ஐன்ஸ்டீன் தியரி படி இயரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், மீட்டராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 7 years by 7 meters அப்படின்னு சொல்கிறாரு. When may even assert that the 30 years war lasted 7 years only because அவர் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது ஹிஸ்ட்ரி மாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு, பிகாஸ் ஆக்சுவல் வார்ஃபார் டுக் பிளேஸ் டியூரிங் த ஹாஃப் ஆஃப் த ஈச் டே. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஹாஃப் டே தான் நடக்கும் அப்படின்னா அப்போ அதில் வந்து ஒரு 12 hours வந்து 24 hours-ல 12 hours வந்து போயிடும். ஓகேவா? அண்ட் த 30 years அட் ஒன்ஸ் பிகம்ஸ் 15. அப்போ வந்து அதிலே வந்து 15 வருஷம் போயிடுது. ஓகேவா? பட் நாட் ஈவன் 15 years வாஸ் given up in insistence fightings for the combat had to eat. ஸோ அப்போ வந்து சாப்பிட்றது அது மற்ற வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒரு 3 hours போயிடுச்சுன்னா reducing of 15 years to 12. And if it from this deduced the hours given up the known day scissors and peaceful diversions and non-workless activity. ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டே வரும்போது மேக்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறார், the social distractions we have left only the times which the candidate has represents by the Einstein equivalent of 7 meter. ஸோ அப்போ வந்து ஐன்ஸ்டைன் ஈக்குவலன்ட் தியரி பேஸ் படி 7 மீட்டர்ன்றது கரெக்டான ஆன்சர். டேக் இட் அப்பான் மை செல்ஃப் ஜென்டில்மேன் டு ப்ரப்போஸ் ஆஃப் கிராஜுவேட்டிங் எ வெரி குட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ ஸ்டாஃப் வந்து ப்ராவோ எக்ஸலண்ட் அப்படின்னு ஹீ இஸ் பாஸ்ட் இன் சோஷியல் ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாசர்காஃப் பட் ஐ டோன்ட் சி. ஸோ பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாரு, தட்ஸ் எண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் ஹிஸ்ட்ரி வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாரு. நவ் த எக்ஸாமினேஷன் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வாசர்காஃப் நவ் வி வில் சி சம்திங் யூ ஆர் ட்ரிக்ஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசர்காஃப் வெல் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஆஸ்க் யுவர் கொஷின் அண்ட் டோன்ட் ஐ ஹாவ் காட் எனி மோர் டைம்ஸ் டு வேஸ்ட். நீ சீக்கிரமாக கொஷின் கேளு, என்னோடய டைமை வீணாக்காது அப்படின்னு சொல்கிறார். ஹோ நவ் ஐ ரிமெம்பர் யூ, டோன்ட் யூ நோ வாட் வி யூஸ்ட் டு கால் யூ பிஹைண்ட் யூ பேக். உனக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது, என்னன்னு தெரியுமா? வி ஆர் கால்டு த கேனிபிள் பிகாஸ் யூ வேர் ஆல்வேஸ் சூயிங் த தம் ஜஸ்ட் யூ ஆஸ் டூயிங் நவ். நீ என்ன இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதே தான் அப்பயும் பண்ணுவேன். ஸோ அதனால் உன்னுடைய பேர் வந்து கேனிபிள் அப்படின்னு சொல்கிறார். தென் that's it, what we called you. Oh, by the way, do you remember the day you are trapped and fell flat in the aisle? Do you know who tried to straight across from the desk to desk? So you do not that I did it. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தடுக்கி விழுந்தீங்க இல்லையா, அது செஞ்சதும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் ஃபெரோஷியஸ்லி யூ அப்படின்னு கேட்குறாரு. தென் வாசர்காஃப் டோன்ட் கெட் எக்ஸைட்டட் லிட்டில் மேன், ஆஸ்க் மீ அ ஹார்ட் கொஷின் இன்ஸ்டெட் ப்ளவ் மீ. என்னை வந்து ஹார்ட் கொஷின் கேட்டு சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்கிறாரு. தென் த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் kind of you, very kind of you. And now tell me, Wasserkopf, do the clock church slits really becomes smaller as you walk away from them, or do they merely appear to become smaller because of an optical illusion? இப்போ சர்ச் பெல் வந்து நம்ம கிட்ட பார்க்கும்போது பெருசாக தெரியுது இல்லையா, நம்ம கிட்ட போகும்போது அந்த சர்ச் பெல் வந்து ஸ்மால் ஆகிடுதா, இல்லை அது நம்மளுடைய ஆப்டிக்கல் இல்யூஷனா அப்படின்னு கேட்குறாரு. தென் வாசர்காஃப் what absolute rot, how should I know? Whenever I walk away from clocks they get larger invariably. If I want them to get smaller I turn round and walk right up to them and they are not small at all. அது வந்து சின்னதாலாம் ஆகாது. ஃபிசிக்ஸ் மாஸ்டர் இன் வேர்ட்ஸ் therefore in words. ஸோ அப்போ வந்து ஆன்சரை வந்து இன் வேர்ட்ஸில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. Wasserkopf in word, therefore you give me a pain in your neck, you are an ass, that's my answer. ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு சொல்கிறார். யூ ஆர் an
ஆஸ். அதுக்கு அந்த ஃபிசிக்ஸ் மாஸ்டர் கேட்ட கேள்விக்கு யூ ஆர் அன் ஆஸ் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறார். தென் ஃபிசிக்ஸ் மாஸ்டர், இஸ் தட் யுவர் ஆன்சர்? Good. It's a correct. A difficult answer, but the most brilliant one. I will explain. That is to say, I will explain. When we talk of the as, we will always notice. We always notice. Then stop. Yes, yes. அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. The physics master, that's his look is sad. Therefore, I have got. Then Wasserkopf, what have you got? You whispered baboon. என்ன ஒரு மாதிரி பபூன் மாதிரி வந்து பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. த ஃபிசிக்ஸ் மாஸ்டர், ஐ ஹாவ் காட் இட் அண்ட் ஆன்சர் இட் ரைட். ஒய் இஸ் லுக் ஆஃப் த ஆஸ் இஸ் ஸோ சேட்? பிகாஸ் வி ஆர் ஆல் விக்டம்ஸ் ஆஃப் இல்யூஷன். பட் வாட் இல்யூஷன் கேன் அஃபெக்ட்ஸ் த எக்ஸ்ட்ரீம் ப்ரிமிட்டிவ் அப்பரண்டிவ் பவர் ஆஃப் அன் ஆஸ். ஸோ அப்போ வந்து எல்லாருக்குமே நமக்கு விக்டம் ஆஃப் இல்யூஷன் இருக்கும். ஸோ அப்போ கழுதைக்கும் தானே அது இருக்கும். ஃபார் த ஆஸ் லேக்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், அதுக்கு இமேஜினேஷன்லாம் பண்ண தெரியாது. அப்சர்வ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர் டு பிகம் ஸ்மாலர் ஹேஸ் மூவ் அஸ் அவே ஃப்ரம் தெம். The candidates has given us most excellent answer is calling our attention to the animal whose expression is melancholy. ஸோ வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆன்சர் வந்து அவர் கொடுத்துருக்காரு. The answer was correct. I certified, therefore the candidate may be given very good in physics. ஸோ பிரின்சிபல் வந்து நோட் பண்ணியிருக்கார், ஃபிசிக்ஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டார். ஸோ ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ராவோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாசர்காஃப், ஐ ப்ரோட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரின்சிபல் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாசர்காஃப் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் லுக் அட் ஹிம், அவர் நல்லா பார்த்துட்டு, தி ஓல்டு ஹிப்போக்ரட், ஹவ் ஆர் யூ, எனிஹவ் யுவர் நெட்விட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ வாசர்காஃப், I will tell you how I used to hate you 18 years ago அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. ஸோ அப்போ ஜியாகிரஃபி மாஸ்டர் வந்து கொஷின் கேட்குறாரு. ப்ளீஸ் டெல் மீ வாட் சிட்டி ஆஃப் த சேம் நேம் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த ஜெர்மன் ப்ராவிடன்ஸ் ஆஃப் பிரென்ஸ்விக் அப்படின்னு கொஷின் கேட்குறாரு. ஸோ வாசர்காஃப், வாட் அ டம் கொஷின். த ஆன்சர்ஸ் பார்ட் ஆஃப் த கொஷின். த ஜியாகிரஃபி மாஸ்டர் ஆஸ்ட், isn't it? And the answer, what is it? அப்படின்னு கேட்குறார். வாசர்காஃப், சேம், of course that answer is same. If the name of the city is same, then the name of the city is same, right? If it is, I fail and you refund my tuition fees அப்படின்னு கேட்குறார். வாசர்காஃப் வந்து ஜியாகிரஃபி மாஸ்டர் கேட்ட கேள்விக்கு தப்பான பதில் சொல்லிவிட்டு என்னுடைய டியூஷன் ஃபீஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜியாகிரஃபி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, த ஆன்சர் இஸ் கரெக்ட். த நேம் ஆஃப் த சிட்டி இஸ் சேம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறேன்னா, ஜென்டில்மேன், த கேண்டிடேட் ஷோஸ் எக்ஸப்ஷனல் நாலேஜ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிட்டி ஆஃப் பிரென்ஸ்விக். There is a legend that once, as the Emperor Barbarous was raiding into the city, then he met a young peasant girl was munching a bun and whose mouth was full. He called out to her, God bless you, what the name of the city? And the peasant girl answered, same to you, sir. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் த சிட்டி அப்படின்னு கேட்டார். தென் காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த காட் பிளஸ் யூன்னு சொன்னதுக்கு தான் அந்த பொண்ணு சேம் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் ஷீ ஸ்டாப்ட் because her mouth was full and the emperor laughed and said, oh, so the name of the city is the same. And for many years thereafter he never referred to Brunswick except by the title. So the answer is excellent. The candidate is entitled to the grade of excellent in geography அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபிக்கு சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸலண்ட் அப்படின்னு கொடுத்துட்றாரு. ஸோ பிரின்சிபல் வந்து நோட் பண்ணிடுறார், ஜியாகிரஃபி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அதுலேயும் நீ பாஸ் ஆகிட்டினா என்டர் எக்ஸாம்லேயும் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ வாசர்காஃப், ஐ எம் கோயிங் டு பி மோர் கேர்ஃபுல் நவ். ஸோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ மேக்ஸ் சாரை நல்லா ஒத்து பார்த்துட்டு, ஸோ ஹியர் யூ ஆர் ஓல்டு ஸ்டிக் இன் த மட், டூ யூ நோ we used to call you old stick in the mud behind your back. ஸோ அப்படி தான் நான் உங்களை கூப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. You didn't better brush me up your wits if you think you are going to put one over on me.
I will start off by telling you the few things about mathematics. 2 times 2 is 5. மேக்ஸில் வந்து 2 2s are 4 இருக்கலாம். ஆனால் நானும் வந்து ஓனாகவே மல்டிப்ளிகேஷன் டேபிள் போடுவேன். 2 times 2 is 5 அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இஃப் யூ ஆட் 8 ஆப்பிள்ஸ் அண்ட் 2 பியர்ஸ் த ஆன்சர் இஸ் 27 apricot அப்படின்னு தான் நான் பதில் சொல்லுவேன். என்னோட ஓன் ஆன்சர் தான் சொல்லுவேன். தட்ஸ் மை சிஸ்டம் அண்ட் யூ வில் see me use it to help with mathematics. Answer excellent, answer very good, answer correct, not this time. அந்த மாதிரிலாம் இப்போ நடக்கவே நடக்காது. It will be simpler if you say or in prepared and let me fail. இப்போயாவது நீங்கள் வந்து என்னை சிம்பிளாக ஃபெயில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தென் மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, you must not joke about the serious examination. I am going to ask 2 questions. 2 கொஷின் கேட்க போகிறேன். ஒன்று ஈஸி கொஷின், அனதர் ஒன் இஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே வாசர்காஃப் என்ன சொல்கிறாரு, ஒன் ஆஃப் தம் இஸ் ஈஸி, த அதர் இஸ் ஹார்ட். த சேம் ஓல்டு ஸ்டிக் இன் த மட் தட் யூ ஆல்வேஸ் வேர். ஐ ரிமெம்பர் த பிக்சர் ஆஃப் யூ வி யூஸ்டு டு ட்ரா ஆன் த போர்ட் அப்படின்ட்டு அவர் கிண்டல் பண்ணுறாரு. தென் த மேக்ஸ் மாஸ்டர், if we were an examination in art you would be marked excellent, but we are dealing with the maths. The easy question is, so question எப்படி ஆரம்பிக்கிறார்னா, if we present the speed of light by x and the distance of the stars cirrus from the sun by y, what is the circumstance of 199 side regular polyhedron whose surface are coincides with that of the hip pocket of the state railway employee whose wife has been divorcing him for 2 years and 11 months with regimental segregate major of Hussar. ஸோ மேக்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ரேவில் ஆரம்பித்து ஒயில் முடித்து சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கு போய் பாலிகனில் நிறுத்தி அதுக்கப்புறம் ரயில்வே எம்ப்ளாயிக்கிட்ட போய் அதுக்கப்புறம் டைவர்ஸ் கேஸில் 11 monthஸில் முடிக்கிறார். ஓகேவா? ஸோ அப்போ இவர் என்ன கொஷின் கேட்குறான்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் மெம்பரும் பிரின்ஸிபலும் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசர்காஃப் வந்து என்ன சொல்கிறார், டோன்ட் இன்டர்ஃபியர் வித் தம் அப்படின்ற மாதிரி வாசர்காஃப் சொல்கிறார். ஓகேவா? வில் யூ ரிப்பீட் த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வாசர்காஃப் கேட்குறான். அதுக்கு மேக்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ கவனிக்கலையோ, உனக்கு இந்த ஆன்சர் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, நீ ஆன்சரை சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாசர்காஃப் வந்து என்ன சொல்கிறாரு, அதுக்கான ஆன்சர் 2629 liters, எக்ஸாக்ட் நோ ஃப்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் சொல்கிறார். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, நோ, த ஆன்சர் இஸ் ராங், த கரெக்ட் ஆன்சர் இஸ் 2628 liters and not 29. ஸோ ஐ ரெஃப்யூஸ் டு பாஸ் த கேண்டிடேட், மார்க் ஹிம் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வாசர்காஃப் வந்து ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு, எனக்கு வந்து நீங்கள் என் காசை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேக்ஸ் மாஸ்டர் வந்து நீ எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து வாசர்காஃப் என்ன சொல்கிறான், ஐ டெல் யூ எக்ஸாக்ட்லி, ஐ அட்டன் திஸ் ஸ்கூல் 6 years இன் ஆல். 6 வருஷம் இங்கே படித்தேன். ஃபஸ்ட்டு 3 years வந்து 150 crowns குவார்ட்டர்லி. ஸோ டோட்டல் இயர்ஸ் வந்து டோட்டலாக 3 years 1800. During the second 3 years, the fees was 400 crowns. Semi-annually, the total 2400 and 1800 is 4200. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 240 crowns, 95 hillers. Certificate, documents, books, stamps, tax 1241 crowns, 43 hillers. So total 5682 crowns, 38 hillers. So incidentally, stationery notebook 768 crowns, 12 hillers. So grand total வந்து 6450 crowns, 50 hillers. ஸோ ஹில்லர்ஸ்லாம் விட்டுட்டு எனக்கு க்ரௌன்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். மேக்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, எக்ஸாக்ட்லி. வாசர்காஃப் வந்து எக்ஸாக்ட்லி யூ கேன் ரிலே ஆன் இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேக்ஸ் மாஸ்டர், இட்ஸ் ரைட், தேர் இஸ் நோ கொஷின் ஆஃப் இட், இட்ஸ் எ ரைட் டு ஸ்மாலர் டீட்டெயில், ஐ கங்க்ராச்சுலேட் யூ,
that was my difficult question. இதுதான் என்னோட difficult question. அதுக்கு நீ கரெக்டான ஆன்சர் சொல்லிட்ட. I certify that the candidate passes in mathematics. His answer to the easy questions was very little out of the way, but his answer to difficult question, how much that refund should be, was exactly correct. வாசர்காஃப் இஸ் ரியலி மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பாராட்டுறாங்க. ஸோ வாசர்காஃப் வந்து ஸோ யூ did put on over on me, principal. I present the result of the examination. Wasserkoff has passed in distinction in every subject and has again shown that he is entitled to certificate we awarded him on his graduation. Wasserkoff, we offer our congratulations, accepting the large share of them. So for ourselves, for having taught you so excellently, verified your knowledge and your abilities, and make some equivalent gestures. Get out before I have been you throw out. ஸோ பிரின்ஸிபல் வந்து என்ன சொல்கிறாரு, நீ எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்ட, ஸோ நான் வந்து திருப்பி நீ வந்து எக்ஸலண்ட், நாங்கள் எல்லாருமே எக்ஸலண்ட்டாக நடத்தியிருக்கோம், ஸோ நீ வந்து இப்போ வெளியே போகலன்னா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹிஸ்ட்ரி மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறார், ஸோ ஐ எம் நம்ஸ்கல், ஆமை நான் வந்து நம்ஸ்கல்லா அப்படின்னு கேட்குறாரு. ஃபிசிக்ஸ் மாஸ்டர் வந்து ஆமை கேனிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி மாஸ்டர் ஹிப்போக்ரட்டா நான், நெட்விட்டா ஆஸ் மீ அப்படின்னு கேட்குறாரு. த சர்வெண்ட் வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு. த பிரின்சிபல் ரிமூவ் த ஆப்ஜெக்ட்னா அவர் யார் சொல்கிறாங்கன்னா வாசர்காஃப் தான் சொல்கிறாங்க. அட் லாஸ்ட், தேங்க்யூ gentlemen for your magnificent cooperation. In the future it will be our proudest board that in this school a people simply cannot fail அப்படின்னு சொல்லி அவரை. Let's we see the summary of the drama. In introduction part, Fritz Karinthy is a well-known short story writer who wrote the one-act play Refund in the year 1938. This is the story of the former student Wasserkoff, who demands his tuition fees refunded because he feels his education was worthless. But he loses his fight when he is tricked by the mathematics master. The play Refunded is full of humor, whose details with the extraordinary absurd situation. Next topic of the summary. Wasserkoff wanted his tuition fees. Wasserkoff is 40 years old. He could not get any job, and whether he goes, people tell him that he is fit for nothing. One day he meets a leader and asks him about his business. When leader tells him about the foreign exchange and Hungarian money, he could not able to understand anything and starts asking questions about foreign exchange. Leader says when Wasserkoff does not know the silly things, then what he had studied, he better can go to the school and get his tuition fees back. Wasserkoff, who is jobless and does not have any finance, thought this idea as something beneficial. So he went to school where he studied once. Next one, peculiar situation of the principal. Wasserkoff wanted the refund of his tuition fees, which were paid 18 years ago, because he was taught badly. When he asked for it, the principal, he is shocked. The principal is in a peculiar situation now, and he calls for an urgent meeting with all other staff members. Next topic of the summary, the masters implementing their plans. The master realized that Wasserkoff's real intention was to fail in the exam and claims to refund. Therefore, they decided to outsmart the old students by proving all his answers right. The mathematics master said that they had to be united and ought to help each other in implementing their plan. The exam was an oral, one as Wasserkoff's refusal to write. They decided that whatever answer he gives, whether it is right or wrong, they will prove him right. First exam is history exam. So history master, the first question was from the history master. The master asked him how many years the 30 years war lasted. The answer was in the question itself, but Wasserkoff's
who was keen on giving wrong answers, said that the 30 Years' War lasted 7 meters. The history master did not know how to prove this answer right. Fortunately for him, Max Master aided him by proving that the answer was right on the basis of Einstein's theory of relativity. The master argued that time and space are relativity terms and therefore years can be represented in terms of master. The war took place during half of each day, 3 hours a day to eat, hours given up on noon day, so totally 7 years. The actual time spent in fighting was 7 years, and it has been by Einstein equivalence of 7 meters. Wasserkoff called the history master a numbskull. Next one, physics master asked Wasserkoffs whether clocks in church become smaller if one walks away from it, or is it because of optical illusion. He called the physics master as an ass. The master says that the answer is correct because ass does not have any illusion of vision. Therefore, Wasserkoff has given a metaphorical explanation. Wasserkoff called him a cannibal. In next paragraph, the geography master asks Wasserkoff for the name of the city which has the same name as a capital of German province of Brunswick. He replied as same. Master said it as the correct answer. There was a legend that once as a emperor Barbarossa was raiding in the city, he meets a young peasant girl who was munching a bun mouthful. He called out her "God bless you" and asked her the name of the city. She answered the same to you, sir, for his wishes, and the emperor mistaken the city name as same. Then one by one each teacher justify his wrong answer to be corrected one, and they marked him excellent. The Wasserkoff gives wrong answer and use substitute words to each teacher. They do not show their anger because they have to prove him as an excellent student. The Max Master. At last the Max Master asked him a difficult question and an easy question. For the easy question he gives a wrong answer, and the master gets angry and says that he has failed in the examination, so he should be given his tuition fees back. The master says that they have decided to give him his tuition fees back and ask for the exact amount which he has to get. Wasserkoff, without knowing that he is going to fall in the trap, gives them the list of exact amount. The Max Master says that it was his difficult question and he gave the right answer. Now he is proved excellent in the entire subject, and they throw him out without allowing him to say anything further. It shows the ability of the teachers to manage the situation and how they are tackled Wasserkoff without spoiling the reputation of their school. In conclusion of the summary, the mathematics master is a mastermind behind the plan to outsmart Wasserkoff. The teacher asks an easy question and agree beforehand that whatever answer of Wasserkoff or they are correct. By keeping this in mind, the plan is implemented. Every teacher certifies that he answers correctly to all questions, and the principal declares that Wasserkoff has passed with declined in every subject, and again shown that he is entitled to the certificate of graduation. Let's see the short answer. First one, why did Wasserkoff want a refund of the tuition fees he had paid to the school? Wasserkoff wanted his tuition fees to be refunded because he had not got his money's worth. He never learned anything from school, hence the idea of getting a refund. Second one, why was the principal at loss for words? The principal was at loss for words because he had never had a request for a refund of the tuition fees prior to this. What prompted Wasserkoff to return to his school and seek a refund of his tuition fees?
Leader's careless and playful remark prompted Wasserkopf to return to his school and seek a refund of his tuition fees. Leader said so because Wasserkopf did not know about a foreign exchange. How does Wasserkopf argue that he deserves a refund? Wasserkopf's argument is that he is not good for anything and he could not do the things that he should have learned in school. Since he has no job to live by, he feels that he has not been taught anything worthwhile. Next one, why does Wasserkopf try to provoke his teachers? How does he go about it? Wasserkopf was in a mood to challenge his teacher and rightfully demand his refund. He is determined to be rude and impolite so that he will be failed easily. Sixth one, why does Wasserkopf secure excellence in manners? Wasserkopf calls his teachers loafers and asks them to sit down, which the teachers interprets as his appropriate way of upholding the patriarchal customs. Teachers also argue that this indicates perfect equality between teachers and students since medieval times. What was the easy question that the Max Master asked Wasserkopf? The Max Master easy question was, if we represent the speed of light by x and the distance of the star Sirius from the sun by y, what is the circumstance of a 109 side regular polyhedron whose surface area coincides with that of hip pockets of state railway employee whose wives has been deserving him for 2 years with a regimental segregate measure of hazard. The easy questions was actually the most absurd, illogical and foolish question meant to trap the crafty Wasserkopf. Next one is, why does the Maths Master awarded Wasserkopf the certificate of the mathematical genius? The maths teacher awards Wasserkopf the certificate of mathematical genius because the answer to difficult question how much the refund should be was exactly correct. Whatever his answer, we agree beforehand that they are correct. Who is the speaker? Who is being spoken to? What is the context in which these lines are spoken? The mathematics master is the speaker. The teacher and the principal are the listeners. The maths teacher says this when they are faced with the challenge of outsmarts the crafty Wasserkopf. Let's we see the 5 mark. Describe how the history teacher managed to establish Wasserkopf has answered his question correctly. The first question was from the history master. The master asked him how many years the 30 years war lasted. The answer was in the question itself, but Wasserkopf, who was keen on giving wrong answer, said that the 30 years war lasted 7 meters. The history master did not know how to prove this answer right. Fortunately for him, the Max Master aided him by proving that the answer was right on the basis of Edison's theory of relativity. The master argued that time and space are relative terms and therefore years can be represented in terms of meter. Then the history teacher says that actual warfare took place only during half of each day, so 30 years become 15. For war, 3 hours needed to eat, reducing 15 to 12 years. We deduct hours for noonday napping on warlike activities and other activities. Then we have left only the times which Wasserkopf answered, thus he proves that Wasserkopf is correct. Next 5 mark. How does Wasserkopf secure a very good in physics? The physics master asked Wasserkopf whether clocks in church become smaller if one walks away from it, or is it because of optical illusion. He called the physics master as an ass. The physics teacher says about the student losing knowledge that the law of the conversation
of energy proves that any given learners will lose as much knowledge as teacher can drill into his head after some period of time. The master says that the answer is correct because as does not have any illusion of vision. Therefore, Wasserkoff has given a metaphorical explanation. The Wasserkoff secure very good in physics. Next one, how was the lateral of excellence in geography thrust upon Wasserkoff? The geography master asked Wasserkoff for the name of the city which has the same name as the capital of German province of Brunswick. He replied as same. Master said it as the correct answer. There was a legend that once as a emperor Barbarossa was raiding in the city, he met a young peasant girl who was munching a bun mouthful. He called out her, "God bless you," and asked her the name of the city. She answered the same to you, sir, for his wishes, and emperor mistaken the city name as same. One by one, each teacher justified his wrong answer to be correct one, and they mark him excellent. Through Wasserkoff gives wrong answer was and use obvious words to each teacher. They do not show their anchor because they have to prove him as an excellent student. Next one, how are the tables turned on Wasserkoff by the mathematics teacher? The mathematics teacher asked him a difficult question and an easy question. The mathematics master easy question was, if we represent the speed of light by x and the distance of star Sirius by the sun by y, what is the circumstance of 109 side regular polygon whose surface area coincide with that of the hip pocket of a state railway employee whose wife has been deserving him for 2 years with the regimental segregant major of Hussar. The easy questions was actually the most absurd, illogical and foolish question mean to trap the crafty Wasserkoff. For the easy question he gives wrong answer and the master gets angry and says that he has failed in the examination, so he could be given his tuition fees back. The master says that they have decided to give him his tuition fees back and ask for the exact amount which he has to get. Wasserkoff, without knowing that he is going to fall in their trap, gives them the list of exact amount. The mathematics master says that was his difficult question and he gave the right answer. Now he is proved excellent in the entire subject and they throw him out without allowing him to say anything further. It shows the ability of the teachers to manage the situation and how they tackle Wasserkoff without spoiling the reputation of their school. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.